ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லெட் f from a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, வேற ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து ஆர்டர் பேர், ஸ்டேபிள், ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே. ஓகே, முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏ தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? 2, 4, 6, 10, 12 தெரியும். அடுத்து நம்மளோட பி என்னன்னு தெரியும்? 0, 1, 2, 4, 5, 9 சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து எழுதிக்கோங்க. f of x is equal to x by 2 minus 1 இருக்கு. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் போய் ஏல இருக்க எல்லா வேல்யூஸையும் 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு பில இருக்க வேல்யூஸ் கிடைக்கும். அதான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. எஃப் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏல இருக்க எல்லா வேல்யூஸையும் முதல் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்மளுக்கு பில இருக்க வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? செக் பண்ணிடலாமா? ஸோ முதல் என்ன எடுத்துக்கலாம்? ஏல இருந்து 2 எடுத்துக்கலாமா? ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2 by 2 minus 1. ஸோ கேன்சல் பண்ணா என்ன ஆயிடும்? ஒன் டைம் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன இருக்கும்? 1 minus 1 இருக்கும், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் f of 4 இருக்கு, 4 எடுத்துக்கலாம். ஸோ 4 by 2 minus 1 இருக்கும். கேன்சல் பண்ணா எத்தனை டைம்ஸ் போகும்? 1 2s are 2, 2 2s are 4 இருக்கும். அப்போ 2 minus 1 என்னது ஆன்சர்? 1 தானே? equal to 2 minus 1 இருக்கும். ஓகே, அடுத்து f of என்ன இருக்கு? 6 இருக்கு, 6 போட்டுக்கலாம். அப்போ 6 by 2 minus 1 இருக்கும். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 3 minus 1 இருக்கு. 3 minus 1 is equal to என்னது? 2. ஓகே, நெக்ஸ்ட் f of ஏல என்ன இருக்கு? 10 இருக்கு. ஸோ 10 போட்டுக்கலாம். 10 by 2, so 1 time, 5 times, 5 minus 1 என்னது? 4. Next, f of 12, last இருக்க value 12, அதை எடுத்து எழுதிக்கலாம். 12 by 2 minus 1, 1 time, 6 time போகும். அப்போ 6 minus 1 என்னது? 5. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூஸ். இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ல எழுத சொல்லியிருக்காங்க. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்கல்ல, எழுதிக்கலாமா? முதல் ஆர்டர் பேர்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்க எக்ஸுக்கு பதிலாக 2 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 0 கிடைச்சது. ஓகே, அடுத்து 4 போடும்போது என்ன கிடைச்சது? 1 கிடைச்சது. 6 போடும்போது 2 கிடைச்சது. அதை தான் நம்ம அப்படியே எடுத்து எழுத போறோம். ஸோ ஆர்டர் பேர்ஸ்ல எப்படி எழுதிக்கலாம்? 2, 0 எழுதிக்கலாமா? ஸோ 2 போடும்போது நம்மளுக்கு 0 கிடைச்சது. 2, 0. அடுத்து 4, 1. அடுத்து 6, 2. 10, 4, 12, 5. அவ்வளோதான், செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் ஆர்டர் பேர்ஸ்ல எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் டேபிள் நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் இப்படி போட்டுக்கலாம். முதல்ல எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் போட்டோம்? எக்ஸுக்கு 2, 4, 6, 10, 12 போட்டோமா? அப்போ எக்ஸுக்கு நம்ம 2 போடும்போது எஃப் ஆஃப் 2 என்ன வந்தது? 0 வந்தது. அதே மாதிரி எக்ஸுக்கு வந்து 4 போடும்போது எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன வந்தது? 1 வந்தது. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டோம்? நம்ம 6 போட்டோம். அப்போ எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ என்ன வந்தது? 2 வந்தது. அதை அப்படியே டேபிள் எடுத்து எழுத போறோம். ஓகே, 2 போடும்போது 0 வந்தது, 4 போடும்போது 1 வந்திருக்கு, 6 போடும்போது 2 வந்திருக்கு. ஓகே, அதை அப்படியே எடுத்து டேபிள் எழுதிடலாம். ஸோ 2 போடும்போது 0, 4 போடும்போது 1 வந்தது,
6 போடும்போது 2, 10 போடும்போது f of x 4 வந்தது. அடுத்து 12 போடும்போது 5. ஓகேவா? இவ்வளவுதான் டேபிள். நெக்ஸ்ட் நம்மள ஆரோ டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஆரோ டயக்ராம் வரைகிறதுக்கு ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஏவோட வேல்யூஸையும் பியோட வேல்யூஸையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏல என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க? 2, 4, 6, 10, 12 கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பியோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். 0, 1, 2, 4, 5 and 9 கொடுத்துருந்தாங்க. அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்ப நம்ம மேப் பண்ணிடலாமா? இதை பார்த்தே டேபிள் பார்த்தே மார்க் பண்ணிடலாமா? 2 போடும்போது 0 வந்தது, 4 போடும்போது 1 வந்தது. ஓகே, அப்ப 2 போடும்போது 0, 4 போடும்போது 1, 6 போடும்போது 2, 10 போடும்போது 4, 12 போடும்போது 5 வந்தது. ஓகே, மேப் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம கிராஃப் வரைய போறோம். ஓகே, ஸோ ஏல இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கிட்டு பில இருக்க எல்லா நம்பர்ஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. இங்க நான் 2 2 யூனிட்ஸா எழுதியிருக்கேன். நீங்க 1 1 எழுதினாலும் ஓகே தான். ஓகே, 1 2 3 4 அப் டு 12 வரைக்கும் எழுதினாலும் ஓகே தான். இப்ப நம்ம இந்த ஆர்டர் பேர்ஸ்ல பாருங்க, 2, 0 இருக்கு. அப்ப 2 எங்க நம்ம மார்க் பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணணும். 0 எங்க மார்க் பண்ணணும்? ஒய் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணணும். ஓகே, இப்படி இங்க இருக்க எல்லா ஆர்டர் பேர்ஸையும் அந்த கிராஃப்ல போய் நம்ம மார்க் பண்ணிடலாம். முதல் இருக்கிறது 2, 0. ஸோ 2, 0 எங்க பார்க்கணும்? 2 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 0 ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். அப்ப எங்க பாயிண்ட் வரும்? இதுதான் நம்மளோட 2, 0. ஓகேவா? அடுத்து என்னது? 4, 1. அப்ப 4 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 1 வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். இதுதான் 4, 1. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? 6, 2. 6 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 2 ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். 6, 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 10, 4ன்னு கொடுத்துருக்காங்க. 10 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 4 ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். 10, 4. லாஸ்டா இருக்கிறது 12. 12, 5. 12 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 5 வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். 12, 5. ஓகேவா? இப்ப எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஸோ ஆரோ போட்டுக்கோங்க. இங்க ஒரு ஆரோ, இங்க ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கிராஃப். புரிஞ்சுதா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.